ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவகள்தாம் வாழி செய்யவரை தன்னுடனே சேர்ந்து. விஷதவாக் சிகாமணிகளான சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்தினமாலை பிரபந்தத்தில் இந்த பாசுரத்தாலே ஆழ்வார்கள் அனைவருக்கும் மங்களாசாசனம் செய்கிறார். அவர்கள் பாடிய திவ்ய பிரபந்தம் 4000 பாசுரங்கள் அருளிச் செயல்கள். அவையெல்லாம் சம்ஸ்கிருத வேதாந்தத்தோட சேர்த்து நன்கு இருக்க வேணும், லோகத்தையே ரட்சிக்க வேணும்னு வேண்டிக் கொள்கிறார். அவ்வாழ்வார்களை இன்று நாம் ராம் பாக்கத்தில் சேவிக்க போகிறோம். கடலூரில் இருந்தும் விழுப்புரத்தில் இருந்தும் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வூர். இங்கிருக்கும் லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதியில் மங்களராமர் எழுந்துருளி உள்ளார். அந்த ராமனையே பாடிக்கொண்டு 10 ஆழ்வார்களும் மேலும் ஆச்சாரியர்களும் இந்த க்ஷேத்திரத்தே உள்ளார்கள். முதலாழ்வார்கள் மூவரும் பரவாசுதேவன், அதாவது வைகுண்டநாதனைத்தான் நிரம்ப பாடுவார்கள். 4வது திருமழிசை ஆழ்வார் நமக்கு உள்ளே உரையும் அந்தர்யாமி எம்பெருமானை பாடுவார். நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் கண்ணனுக்கென்னே பிறந்தவர்கள், வாழ்ந்தவர்கள். இதில் குலசேகர ஆழ்வார் ராமனுக்காகவே வாழ்ந்தார். திருமங்கை ஆழ்வார் அனைத்து திவ்யதேச தம்பெருமான்கள் 108 திவ்ய கஷேத்திரத்தில் பலவற்றை பாடிய பெருமை படைத்தவர். அவர் அர்ச்சாவதார கோயில்களுக்கென்னே பிறந்தவர். தொண்டரடிப்புடியாழ்வாரும் திருப்பாணாழ்வாரும் அந்த அர்ச்சாவதாரங்களுக்குள்ள சிறப்புடைய ஸ்ரீரங்கம் திருவரங்க தெம்பெருமானுக்காகவே இருந்தவர். இவர்கள் அனைவரையும் இன்று நாம் சேவித்துக் கொண்டோம். அடுத்தது இந்த சன்னிதானத்திலேயே வேணுகோபாலன் எழுந்துருளி உள்ளார். ருக்மிணி சத்யபாமையோட சேர்ந்திருக்கும் வேணுகோபாலன். கோபால போதகதையா நிபுதந்தரித்ரீன்னு கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். கோபாலன் பெருமான் சிறுவன், தன் உபதேசங்களை புல்லாங்குழல் மூலமாக கொடுக்கிறாராம். அதாவது தான் நேரே வாய் திறந்து உபதேசிக்காமல் முனிவரை இடுக்கியும் முன்னீர் வண்ணனாயும் வெளியிட்டதுன்னு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் கூறினார் போலே தானே உபதேசித்த இடமும் உண்டு. தன் அடியார்களான ஆச்சாரியர்களை கொண்டு உபதேசிக்கும் இடமும் உண்டு. பெருமான் தானே பாடினால் அது வாய்ப்பாட்டு. ஆனால் அதை காட்டிலும் ஒரு புல்லாங்குழல் மூலமாக வாசித்தால் அது ஒரு ஆச்சாரியன் மூலம் உபதேசிக்கிறார் என்ன பொருள்படும். இன்று வேணுகோபால கண்ணனை தரிசித்துக் கொண்டோம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரையும் சேவித்தோம். இவர்கள் அருளோடு யுத்த காண்டத்தினுடைய 2வது சர்க்கத்தை பார்ப்போம். தந்து சோக பரித்யூனம் ராமம் தசரதாத்மஜம் உவாச்ச வச்சனம் ஸ்ரீமான் சுக்ரீவஹா சோகநாசனம். ராமன் சற்றே வருத்தப்படுகிறார் என்று சுக்ரீவன் புரிந்து கொண்டான். சீதை கிடைத்து விட்டாள், அந்த கவலை தீர்ந்தது. ஆனால் அவள் இருக்கும் இடத்துக்கு எப்படி செல்ல போகிறோம்? நதன் அதிபதியான இவ்வளவு பெரிய கடலை எப்படி கடக்க போகிறோம் என்கிற வருத்தத்தின் பால் பட்டான் ராமன். அவ்வருத்தத்தை போக்க வேண்டும், அவன் உள்ளத்தில் இருக்கும் தளர்ச்சியை நீக்க வேண்டும் என்று சுக்ரீவன் உற்சாகமாக வார்த்தை பேசுகிறார். கிம் துவயா தப்யதே வீர யதான்ய பிராகிருதஸ்ததா மைவம் பூஸ்த்யஜ சந்தாபம் கிருதக்னைவ சௌஹிருதம். ராமானி அழுவதை பார்த்தாலோ வருத்தப்படுவதை பார்த்தாலோ ஒரு சாமானிய மனிதன் அவன் அழுகிறா போலே அழுகிறாய். உன்னை போன்ற மகான்களுக்கு அது பொருந்தாது. மகாவீரன், குணத்தால் சிறந்தவன், எடுத்த காரியத்தை முடித்தே தீருபவன், இப்படிப்பட்டவனுக்கு மனச்சோர்வு பொருந்துமா? நம் போன்றவர்கள் சோர்வடையலாம். அந்த சோர்வின் போதே ஆரேனும் அதை நீக்குவதற்காக 4 வார்த்தை சொன்னால் கண்டிப்பாக சோர்வு நீங்கும். உடல் உபாதை, ஏதோ நமக்கு வியாதி, அந்த வியாதி போவதற்கு மருந்து உண்கிறோம். அதே மனோவியாதி போவதற்கு, உடல் நோய் தீருவதற்கு மருந்து சாப்பிடலாம். மனநோய் தீருவதற்கு, மனநோய்னு சொன்ன உடனே எதேதோ மனநோய் தான் நினைக்க வேண்டாம். மனம் தளர்ச்சி அடைந்தாலே நோய் தானே. மனத்தால் மற்றொருத்தரை பத்தி குற்றமாக நினைத்தாலே நோய் தானே. இந்த நோய் போவதற்கு மருந்து உண்ண முடியாது.
ஆனால் இதற்கு எது தெரியுமோ மருந்து? சத்துக்களுடைய உபதேசம். நமக்கு மிக வேண்டியவர்கள், மகான்கள், விஷய ஞானமுடையவர்கள், பிறருக்குன்னு இருக்கும் அவர்கள், தன்னலமற்றவர்கள். அப்படி இருக்கிற ரிஷிகள், ஆச்சாரியர்கள், இவர்களுடைய உபதேசத்தை கேட்டோமானால் நம் மனக்கலக்கம் தீரும், மனத்தெளிவு ஏற்படும். அதை விட கலக்கம் தீர்ந்து தெளிவு ஏற்படுறது ஒரு பக்கம், தளர்ச்சி தீர்ந்து உறுதி பிறப்பது மற்றொரு பக்கம். மன தளர்ச்சியும் போக வேண்டும், மனக்கலக்கமும் நீங்க வேண்டும். ராமனுக்கே மனக்கலக்கம். நம்ம மனம் கலங்கினால் ரிஷிகளை கேட்கலாம், ரிஷிகளுக்கு கலங்கினால் பிராட்டியை கேட்கலாம், பிராட்டிக்கே கலங்கினால் பெருமானை கேட்கலாம். பெருமான் கலங்கிவிட்டால் அதற்கப்புறம் ஆறிடத்துல போய் அதை செறிவுபடுத்த பெருமானுடைய கலக்கமே வந்துடுச்சுனால் அந்த கலக்கத்தை தெளிவிக்க ஆளில்லை. இப்ப நமக்கு அஞ்ஞானம், அறிவின்மை. ஒரு ஆச்சாரியனிடத்துல போகிறோம், அறிவை ஊட்டுகிறார், அறிவின்மையை நீக்குகிறார். ஆச்சாரியனுக்கே அறிவின்மை, தங்க ஆச்சாரியன்ட்ட கேட்கலாம். எல்லாருக்கும் அறிவின்மை, வசிஷ்டாச்சாரியரை போய் கேட்கலாம். அவருக்கு அறிவின்மை, பிரம்மாவே போய் கேட்கலாம். பிரம்மாவுக்கு அறிவின்மை, ஸ்ரீமன் நாராயணனிடத்துல போய் கேட்கலாம். நாராயணனுக்கு அஞ்ஞானம் மூடிக்கொண்டிருக்கிறது, பிரம்மத்தையும் அஞ்ஞானம் மூடுகிறதுன்னு விட்டால் யார் போக்குவார்கள்? நமக்கு அஞ்ஞானம் மூடினால் பிரம்மம் போக்கும், பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் மூடினால் போக்குவதற்கு ஆளில்லை. அதைத்தான் சுக்கிரீவன் ராமனிடத்தில் வேறு மொழியில் கூறுகிறான். ராமா, நீ மனம் தளராதே. ஆர் இந்த தளர்ச்சியை போக்குவார்கள்? இருட்ட சூரியன் போக்குவார். அப்ப சூரியனுக்கு இருட்டுன்னா ஆர் போக்குவார்கள்? உலகத்தினுடைய இருளை போக்க வல்ல சூரியன் இருளில் அகப்பட்டால் போக்குவதற்கு ஆளில்லை. சூரிய குலத்தில் பிறந்த ராமன், அவன் மனம் தளர்வடைந்தால் போக்குவதற்கு ஆளில்லை. நீர் ஒரு சாமானியனை போல கலங்குகிறீர் ராமனே, இது கூடாது. சந்தாபஸ்தே ஸ்தானம் நகிபஷ்யாமி ராகவ. உனக்கு இருக்கிற வீரத்துக்கும் பராக்கிரமத்துக்கும், உனக்கு இருக்கிற படை பலத்துக்கும் மன திட்பத்துக்கும் நிகரானவர் இல்லை. உனக்கு இது பொருந்தாது. இதே போலத்தான் கண்ணன் பெருமான் அர்ஜுனனுக்கு கூறினார், கிளைபியம் மாஸ்மகம பார்த்த. இந்த மாதிரி நீ ரொம்ப கோழைத்தனத்தோடு இருக்காதே, தெம்பா எழுந்திருந்து நெல்லு. அனார்ய ஜுஷ்டம் அஸ்வர்க்கம் அகீர்த்திகரம் அர்ஜுன. மனம் தளர்ந்து போனால் சொர்க்கம் கிட்டாது, பெரியோர்கள் கொண்டாட மாட்டார்கள், புகழ் கிடைக்காது. பின் ஏன் தவறிழைக்கிறாய்? அதை போல இப்ப ராமனுக்கு கூறுகிறான், சந்தாபஸ்தே ஸ்தானம். சந்தாபம், மன தளர்ச்சியோ மன கொதிப்போ இதற்கெல்லாம் உனக்கு இடமே கிடையாது ராமா. மதிமான் சாஸ்திரவித் பிராஜ்யா பண்டிதாசி ராகவ. நீ பண்டிதன், மெத்த கற்றவன், மதிமான் புத்தி கூர்ம உடையவன், சாஸ்திரவித்து சாஸ்திரத்தினுடைய மர்மத்தை தெரிந்தவன். சாஸ்திரங்கள் என்னதை செய், இப்படி நடந்துக்கோ, இப்படி செய்யாதே, இப்படி நடந்துக்காதேன்னு சொன்னால் அதன் உள்ளூர பொருள் தெரியணுமே, அதனுடைய மர்மம் தெரியணுமே. அந்த மர்மம் தெரிந்தவன் ராமன். சாத்திரத்தின் மர்மம் உணர்ந்தவன், மதி யூகமுடையவன், நல்ல புத்தி சாமர்த்தியம் இருக்கிறவர், பண்டிதன். தியஜேமாம் பிராகிருதாம் புத்தியம் கிருதாத்மேவார்த்த தூஷினீன். இந்த பிராகிருத புத்தியை தள்ளு. பிராகிருத புத்தியினால் நாம் எங்கோ சிக்கி கொண்டிருக்கிறோம், இது கஷ்டம் அது கஷ்டம் என்று நினைக்கிறோம் இல்லையோ, இதெல்லாம் பிராகிருத புத்தி. இதை தாண்டு புத்தியை பிரம்மத்திடத்தை செலுத்த வேண்டும். நமக்கே நம்ம வாழ்க்கைக்குள்ள பல கஷ்டங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோ, அது அப்படியே நம்ம காலை பிடிச்சு சேத்துக்குள்ள இழுக்கும். அது குடும்ப கட்டமாக இருக்கலாம், வெளியில கட்டமா இருக்கலாம், மனக்கட்டமாக இருக்கலாம், கடன் தொல்லையா இருக்கலாம். அந்த சமயத்துக்கு அது ரொம்ப நம்மள அழுத்துறாப்புல இருக்கும். ஆனா அந்த அழுத்துறதுல இருந்து வெளியில வருவதற்கு வழி என்ன தெரியுமோ? இந்த சேற்றிலே நம்மளை தூக்க போறது யார்? சேற்றில் அகப்பட்டு கொண்டவன் தானாக வெளிவர முடியாது. சுழலில் இருக்கிறான், கைகால்களை உதைத்தால் மேலும் கீழே போவான். அப்ப இந்த சேத்துல அகப்படாதவர் வெளியிலேந்து கையை கொடுத்துத்தானே தூக்கி விட்டாகணும். அதைத்தான் தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரத்தேயா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. இந்த சம்சாரம் என்னும் சேற்றில் அகப்பட்டு இருக்கிறோம். இதிலிருந்து நாம உதைத்து கொண்டு வெளியேற முடியாது. பகவான் தான் மேல தூக்கி விட வேண்டும். அந்த பெருமானுக்கே கலக்கம் வந்தால், நான் இந்த பிராகிருத புத்தியை விடு, உலக இயல்புக்காக நீ அழறது நன்னா இருக்கும், ஆனா உனக்கு அது பொருந்தாது. சமுத்திரம் லங்கையித்வாது மகானக்கிரம சமாகுலாம் லங்காம் ஆரோகயிஷ்யாமஹ ஹனிஷ்யாமச்சதே ரூபம். அப்ப ரொம்ப உறுதி தோற்ற சொல்றார் சுக்ரீவன் கூறுகிறார், சமுத்திரத்தை கடப்போம், லங்கையை அடைவோம், உன் விரோதிகளான அரக்கர்களை அழிப்போம், சீதையை மீட்போம். இது உறுதி. இதற்கு நடுவில் வேற எந்த குழப்பமும் வேண்டாம். நிருத்சாகஸ்ய தீனஸ்ய
சோக பர்யாகுலாத்மனா சர்வார்த்தா விவசீதந்தி வியசனஞ்ச அதிகச்சதி. அழகா நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒண்ணு சொல்றார். நிருத்சாகஸ்ய தீனஸ்ய. ஒருத்தன் தீனன், நிருத்சாகம். நான் தீனமா இருக்கேன், எல்லாத்தையும் இழந்து விட்டேன். இழக்கல, ஆனா நமக்கு ஒரு இழந்துட்டாப்புல ஒரு எண்ணம், ஒரு நிலைமை ஏற்படுறது பாருங்க. அப்ப மனம் வலிமை இழக்கல். தீனன்னு சொன்னா ரொம்ப வலிமை இழந்தவன். அடுத்து நிருத்சாகம், உற்சாகத்தை இழந்தவர். வலிமை இழக்கிறது ஒண்ணும், உற்சாகம் இருந்தா இழந்த வலிமையை மீட்டு விடலாம். ரிஜுவினேஷன் சொல்லலையா? இழந்திருக்கும், சார்ஜ் போயிடுது பேட்டரியில, திரும்ப போட்டா சார்ஜ் விடாதா? ஆனா பேட்டரி சார்ஜும் போய் திரும்ப போடுறதுக்கு சார்ஜரே இல்லைன்னு வச்சுங்க, அப்ப எப்படி திரும்ப பேட்டரி சார்ஜ் ஆகும்? அதனால ஒண்ணும் நீ தீனன் அப்படின்னா பேட்டரி சார்ஜ் போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேல நிருத்சாகம், சார்ஜ் பண்றதுக்கு உண்டான உற்சாகம் இல்லைன்னு அர்த்தம். இந்த ரெண்டும் இல்லாத இருக்க கூடாது ராமா. நிருத்சாகஸ்ய தீனஸ்ய சோக பர்யாகுலாத்மனா. இப்படியே இருந்தால் சோகத்துலதான் மனசு தவிக்கும். வேண்டாம். சர்வார்த்தாக விவசீதந்தி. நீ எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியுறும். உற்சாகம் இல்லைன்னு சொல்லிட்டால் அப்ப முயற்சி தோல்வியுறும். உற்சாகினா இருக்காதே. வியசனஞ்ச அதிகச்சதி, அதிகப்பட்டுட்டே போகும். நம்ம நோக்கி துன்பங்கள் வந்துவிடும். வேண்டாம். ஏஷாம் ஹர்ஷேன ஜானாமி தர்க்கச்சாபி திருடோ மம. இது எனக்கு தெளிவா தெரியறாமா? என்ன தர்க்க வாதம் பண்ணி நிரூபிக்கணும்னாலும் நான் நிரூபிக்கிறதுக்கு தயார். இப்போது கூறுகிறேன் கேள். நம்ம படம் முழுக்க அணை கட்டி கடலை தாண்ட போகிறது, இது உறுதி. சேதுரத்ர யதா பத்யே யதா பஷ்யேம தாம் புரிம் தஸ்ய ராட்சச ராஜஸ்ய ததாத்வம் குரு ராகவ. சேது கட்டுவோம், அணை கட்ட போகிறோம். அபத்வா சாகரே சேதும் கோரேச்ச வருணாலயே. 100 யோஜனை பெரிய கடல், அதை முழுக்க கட்டுப்படுத்த போகிறோம். பெரும் சேது அணை கட்ட போகிறோம். சேதுபந்த சமுத்திரேச்ச யாவன் லங்கா சமீபதா. இந்த அணையை கட்டிண்டே போவோம். அங்க அந்த பக்கத்துல லங்க கண்ல படுற அளவுக்கு அணை கட்டி கொண்டு போவோம். அதை ஜெயிப்போம். ததாகி சமரே வீராக ஹரய காமரூபிணா. அழகான நம்முடைய குரங்கு படை, வேண்டிய உருவங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், தாண்டியும் குதித்தும் தாவியும் தவழ்ந்தும் போகக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாரும் அந்த அணையை தோண்டி தாண்டுவார்கள். புருஷஸ்ஸகி லோகேஸ்மின் சோகா சௌர்யாபகர்ஷண. ஒருத்தனுக்கு சோகம் ஏற்பட்டால் அது அவனுடைய வீரத்தை ஜெயித்து விடும். வீரத்தோட மத்த பேரை ஜெயிக்கணும். ஆனா வீரத்தை எது ஜெயிச்சிடும்? வீரத்தை எது பயனற்றதாக்கிடும்? சோகம். சோகம் இருக்கும். உண்மையில பலருக்கு இப்ப தந்தையார் இல்லை போயிட்டார், தாயார் இல்லை போயிட்டார், சோகம் வரும். ஆனா 13 நாள் காரியம் முடிச்சோம், 1 மாசம் காரியம் முடிச்சோம், 1 வருஷம் காரியம் முடிச்சோமா, சோகம் போடும். சோகம் போன பிற்பாடு வீரமோ தீரமோ பராக்கிரமோ ஒண்ணுத்துக்கும் குறைவு இருக்காது, நன்னா தெம்பாத்தான் போ. ஆனா சோகம் இருந்தால் யாருக்கும் பேசுறதுக்கு கூட சக்தி இல்லாத போல இருக்கும், கவலைப்படுவோம் இல்லையோ. அந்த நிலைக்கு ஆளாக்கப்படாதே. புருஷஸ்தகி லோகேஸ்மின் சோகா சௌர்யாபகர்ஷணா. அஸ்மின் காலே மகாபிராஜ்ய சத்வமாதிஷ்ட தேஜசா. உன்னுடைய தேஜஸ வரவழைச்சுக்கோ, சத்துவகுணத்தை வளர்த்துக்கொள். மனம் பலகீனமாக இருக்கும் போது சத்துவகுணம் வளர்ந்தால் அது சிறந்த பலத்தை கொடுக்கும். சூராணாம் கி மனுஷ்யானாம் தொப்பிதானாம் மகாத்மனாம் வினட்டேவா பிரணட்டேவா சோகா சர்வார்த்தநாசனா. உன்னை போல வீரர்களுக்கெல்லாம் வெற்றி கிடக்கட்டும் தோல்வி கிடக்கட்டும், நஷ்டம் ஏற்படட்டும் லாபம் ஏற்படட்டும், ரெண்டுல எது நடந்தால் எத்தனை துவந்துவங்கள்னு சொல்றோம். இந்த ரெட்டையில எது நடந்தாலும் சரி, சோகத்தை மட்டும் வர விட்டுடாதே. நஷ்டம் ஏற்படுறதுங்கிறதுக்காக சோகப்பட்டோம்னால் அப்புறம் லாபத்தை பார்க்கவே முடியாது. தோல்வி ஏற்படுறதுங்கிறதுக்காக சோகப்பட்டோம்னால் வெற்றியை காணவே முடியாது. நகி பஷ்யாம்யம் கச்சித் திரிஷு லோகேஷு ராகவ கிரஹீத தனுஷோயஸ்தே திஷ்டேத் அபிமுகோரணே. நீ பேர்பட்டவர் 3 லோகத்திலேயும் உனக்கு நிகரான வில்லாளி கிடையாது. நீ சோகப்பட்டால் மேற்கொண்டு உலகத்தவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? கிமுத்வா பகுதாச்சாபி சர்வதா விஜயீ பவான் நிமித்தானிச்ச பஷ்யாமி மனோமே சம்பிரகிருஷ்யதி. இப்ப எனக்கு நல்ல நிமித்தங்கள் கண்களுக்கு படுகின்றன, மனம் ஆர்ப்பரிக்கிறது, வெற்றி உறுதி என்று சுக்கிரீவன் கூறினால் கேட்போம்.